உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. துர்காவை கொல்ல ட்ரை பண்ணாங்களா? எப்படா நடந்தது? இப்பதான் பெரியப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துர்கா கிச்சன்ல இருந்திருக்கா. அவளை கொல்ல பார்த்திருக்காங்க. அவளை யாரா கொல்ல வந்திருக்காங்க? அது யாருன்னு துர்காக்கு தெரிஞ்சிருக்கும்ல? இல்ல பெரியப்பா, அவளை கொல்றதுக்காக இந்த வாளை தூரத்துல இருந்து வீசியிருக்காங்க. ஆனா குறி தவறிருச்சு. இது எதுவுமே தெரியாம துர்கா கிச்சன்ல நின்று வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. துர்காவை கொல்லணும்னு நினைச்ச அகிலா இங்க கண்ணு முழிக்காம படுத்திருக்கா. அப்புறம் யாரா அவளை கொல்ல முயற்சி பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியல பெரியப்பா. நான் வர்றது தெரிஞ்சு அவங்க எஸ்கேப் ஆயிருக்கணும். ஆனா ஒரு நிமிஷம் நான் முன்னாடியே போயிருந்தேன்னா அவங்கள கண்டிப்பா பிடிச்சிருப்பேன். அப்படின்னா வெளியில இருந்தா யாரோ வந்திருக்காங்கடா. வெளியில இருந்து வந்திருக்காங்களோ இல்ல வீட்டுல இருக்காங்களோ அது யாருன்னு எனக்கு தெரியல பெரியப்பா. ஆனா அப்பா, அம்மா, அண்ணி, பெரியம்மாவை தாண்டி துர்காவை கொல்ல இன்னொருத்தங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. அது யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் பெரியப்பா. ஆமாண்டா அசோக், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏதோ இத வச்சு அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ போ, துர்காவை பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போ. சரிங்க பெரியப்பா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.